ஒரு மனிதனை கடுமையாக தாக்குது, பலமாக தாக்குது. பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அடுத்து பாசமாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம், அல்லது ரெண்டு பேருடைய அன்னோனியம் செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒத்து போகலை அப்படிங்கிற விஷயம், இது எல்லாருடைய மனதையும் பாதிப்புக்குள்ளாக்குது அப்படிங்கிறத நினச்சோன்னா வேதனையாக தான் இருக்குது. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோமானா இல்லை. அவசர உலகத்தில் அவசரப்படுறோம், எது நடந்தாலும் சரி அப்படின்னு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். கணவன் மனைவி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரிவுகளை பற்றி கொஞ்சம் சிந்திக்க மாட்டேங்கிறோம். நம்ம ஜாதகத்தில் பொருளாதாரம் நம்ம வீட்டில் இல்லை, அது பெரிய சம்பாத்தியமாக வரலை, நம்ம வீட்டுக்கார மூலமாகவும் சம்பாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நாம் கொஞ்சம் யோசிக்கிறது இல்லை. தெரியாமல் கடவுள் நம்மளை கொண்டு போய் அந்த பையனோட இணைக்கலை, தெரியாமல் அந்த பையனுக்கு நம்ம கணவனாக போகலை, அல்லது நமக்கு அந்த பொண்ணு மனைவியாக வரலை. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை வச்சு தான் அந்த கடவுளை இணைச்சிருக்கான். இந்த இணைவுகளை, இந்த கர்மாவை நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு ஒன்றும் நம் ஜாதகத்தில், நம் தலையிடத்தில் எழுதியிருக்கு. இப்போது திருமணத்துக்கு முன்னாடி நான் எங்கள் அப்பா வீட்டில் ராசாத்தி மாதிரி இருந்தேன். எல்லா வசதியும் எங்கள் அப்பா வீட்டில் உண்டு. நல்லா படிக்க வச்சு என்னை ஆளாக்கி 100 பவன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் இந்த ஆள் விற்றுட்டான் சார். எதுவுமே இல்லை, 2 குழந்தைங்க இருக்குது, இப்போவும் அக்கறை இல்லை. இவனோட போய் வாழ்கிறத விட எங்கிட்டாவது போய் செத்துருவோமான்னு தோணுது. இது நிறைய பேருடைய குமுறலும் கூட. இன்னும் சில பேர் அவர் சம்பாதிக்கவே வேணாம் சார், மனைவின்னு ஒரு பாசமாக பேசலாம்ல, வந்தால் எரிஞ்சு விடுறாரு. என்ன சொன்னாலும் சரி, அந்த ஆள் வரும்போது டென்ஷன் ஆகிடுமோ, அதை தூக்கி போடுறதும் இதை தூக்கி போடுறதும், ஒரு பாசங்கிற ஒரு விஷயம் அங்கே இல்லை. அதனால் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல இப்படி சொல்கிறவங்களும் நிறைய உண்டு. காலத்தின் கட்டாயத்தால் அடுத்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா, அடுத்த இடத்தை நம்ம தாண்டணும் அப்படின்னா, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேணும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருளாதாரம் என்ற ஒரு விஷயம் சரியாக இல்லாத போது நாம் எதை செய்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல. சரி, இந்த பொருளாதாரம் இல்லை என்றாலும் ஒரு பாசமாக ஒரு கணவன் மனைவியோட அன்பா இல்லை அப்படின்னாலும் அதுவும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள பெரிசலை வருத்தங்களை தருகிறதுங்கிறதுல சந்தேகம் இல்லை. சரி, இது மட்டுமா? கணவன் மனைவி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எப்போவுமே ஒருத்தர் பிரியாமல் இருக்கணும்னா ஜாதகத்தில் நம்ம எதை பார்ப்போம்னா யோனி பொறுத்த இருக்கான்னு பார்ப்போம். இந்த செக்ஸ் விஷயத்தில் 2 பேரும் அன்னோனியமாக பாசமாக இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னா அங்கே விரிசல் கண்டிப்பாக ஏற்படுகிறது, பிரிவு என்பது ஏற்படுகிறது. சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு தள்ளணும் அப்படின்னு ஒரு மனைவி நினைக்கிற போது, மனைவிக்காக குழந்தைகளுக்காக கணவன் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வருகிற போது, அந்த கணவன் மீது தனது மனைவி எவ்வளவு அன்பு செலுத்துகிறார் என்பதிலையும் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. சரி, இது மட்டுமே ஒரு முக்கியமான விஷயமா போயிடுமா? கணவன் மனைவி சம்பாத்தியம் எப்படி இருந்தாலும் ஒரு மனைவி மீது கணவன் எந்த அளவிற்கு அன்பு செலுத்துகிறாரோ அதை வைத்துத்தான் மனைவியினுடைய பாசம் கணவன் மீது பல மடங்காக அதிகரிக்கும். நான் சொல்லுவேன், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பல மடங்காக அதிகரிக்கும். அப்போ பல மடங்காக அதிகரிக்க முடியாமல் போவதற்கு காரணம்
கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஈகோ தடுக்குது.